Good morning, children. What is the date today? 21 2021. What is the date today? Wednesday. What is the spelling for Wednesday? Wednesday. Wednesday. Today in English video class, we are going to learn grammar. Topic is adverb. Today we are going to read about adverb. Adverb is one of the parts of speech. Okay. What is adverb? Like pronoun, preposition, the word adverb is also having the meaning itself. அந்த adverbன்ற வேர்ட்லேயே உனக்கு மீனிங் இருக்குது. ப்ரிப்போசிஷன் அப்படின்னா அதுலேயே ஆன்சர் இருக்கு இல்லையா, இட் ஷோஸ் த பொசிஷன். ப்ரனவுன் மீன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன், இட் கம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன். அது மாதிரி adverb அப்படின்றதுலையும் ஆன்சர் இதுலேயே இருக்குது. adverb means it modifies verb. what is adverb? it modifies verb. அந்த ஆக்ஷன் அந்த ஆக்ஷனை இன்னும் மாடிஃபை பண்ணி சொல்லும். எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, எப்போ நடந்தது அப்படின்றத அந்த ஆக்ஷனை மாடிஃபை பண்ணி சொல்கிறது தான் adverb. ஓகே, adverb adds something about verb. வேர்பை பற்றி இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி சொல்கிறது தான் adverb. ஓகே, இட் மாடிஃபைஸ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ வேர்ப்னா என்ன? ஆல்ரெடி யூ நோ அபவுட் வேர்ப் இஸ் ஆக்ஷன் வேர்டு. வாட் இஸ் வேர்ப்? ஆக்ஷன் வேர்டு. வினைச்சொல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஆக்ஷனை நம்ம செய்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆக்ஷன் அங்கே என்ன வேலை நடக்குதோ அந்த வேலையை பற்றி சொல்கிறது தான் வேர்ப், அதாவது ஆக்ஷன் வேர்டு. verb is an action word, right? அந்த action word, அந்த verb பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா சம்திங் நமக்கு சொல்கிறது தான் adverb. இப்போ நம்ம வேர்புக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, டான்ஸ், சிங், ஈட், ட்ரிங்க், வாக், ரன், fly, do, write and etc. These are some examples for action words. What is verb? Verb is an action word. What is adverb? Adverb modifies verb. It adds something to the verb. Adverb adds something to the verb. Okay, so what is adverb? Adverb in ketta enna solnu? Adverb is a modifying word. Adverb is modifying word. Okay, it modifies verb. Verb modify பண்றது தான் adverb அப்படின்னு சொல்லுவோம். Okay, and it answers for 3 questions. நீ ஈஸியாக adverb எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா அது ஒரு 3 கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். என்னென்ன கொஷின்ஸுக்கு? ஹவு, வென், வேர். ஹவுனா எப்படி, வென்னுனா எப்பொழுது, வேர்னா எங்கே. ஹவுனா அந்த ஆக்ஷன் எப்படி நடந்தது, வென்னுனா அந்த ஆக்ஷன் எப்போ நடந்தது, வேர்னா அந்த ஆக்ஷன் எங்கே நடந்தது. ஹவுனானது மேனர், எப்படி நடந்துச்சு. வென்னுனா எப்பொழுது, டைமை மென்ஷன் பண்ணுறது. வேர்னா எங்கே, பிளேஸை மென்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த 3 கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வர வேர்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா adverb அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹவுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த பேபி cried loudly. இதில் வேர்ப் எது, ஆக்ஷன் வேர்டு எது சொல்லுங்கள் பார்க்கலாம். க்ரைடுனா அழுதது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது ஆக்ஷன் வேர்டு, இதுதான் வேர்ப். இப்போ வேர்ப் அண்டர்லைன் பண்ணிட்டோம். அந்த பேபி அழுது, த பேபி க்ரைடு, அந்த குழந்தை அழுதுச்சு. எப்படி அழுதுச்சு? ஹவு டிட் த பேபி க்ரை? லவுட்லி, சத்தமாக அழுதுது. ஸோ இந்த லவுட்லின்ற வேர்டு இந்த க்ரைட் அப்படின்ற வேர்புக்கு இன்னும் கொஞ்சம் மீனிங்கை இன்க்ளூட் பண்ணுது. ஆமாவா? அந்த குழந்தை அழுதுதுன்னு சொல்லாமல் அந்த குழந்தை சத்தமாக அழுதுச்சு அப்படின்னு இந்த வேர்பை மாடிஃபை பண்ணி சொல்கிறது இந்த வேர்டு லவுட்லின்ற வேர்டு. ஸோ அப்போ இந்த லவுட்லின்ற வேர்டு தான் என்னது? adverb. ஓகே, ஸோ இது எதுக்கான ஆன்சராக வருது? ஹவுன்ற கொஷனுக்கு ஆன்சராக வருது. கிளியர் சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு வென்னுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஷீ வில் கம் டுமாரோ. அவள் நாளைக்கு வருவா. இதில் ஆக்ஷன் வேர்டு எது? கம்னா வர்றது, ஆக்ஷன் வேர்ட். அவள் வருவா. எப்போ வருவா? டுமாரோ. ஸோ திஸ் இஸ் adverb. திஸ் ஆன்சர்ஸ் ஃபார் வென்னுன்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறது டுமாரோ. ஸோ இது adverb. கிளியர்? தேர்ட் ஒன், ஷி ஃபெல் டவுன் தேர். இதில் ஆக்ஷன் வேர்டு எது? ஃபெல்லுனா விழுந்துட்டா. எங்கே விழுந்தா? தேர், அந்த இடத்துல விழுந்தா. மார்க்கெட்டு, ஸ்கூலு, கார்டன் அப்படிலாம் வந்தால் அது நவுனில் வந்துடும். அது மாதிரி இல்லாமல் இங்கே, அங்கே, எல்லா இடத்துலையும் இது மாதிரி
ஜென்ரலாக சொல்கிற நேம் ஜென்ரலாக பிளேஸை மென்ஷன் பண்ணுவாங்க பார்த்தியா, அது மாதிரி வர்றது அட்வர்பில் வரும். ஓகேவா? ஸோ எங்கே விழுந்தா, அங்கே விழுந்தா, தேர் அந்த இடத்துல விழுந்தா. ஸோ இங்கே தேர் அப்படின்றது அட்வர்ப். கிளியர் சில்ட்ரன்? நவ் we are going to read kinds of adverb. அட்வர்பில் என்னென்ன கைண்ட்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் பார்க்க போகிறோம். There are 6 kinds of adverbs. adverbsல எத்தனை கைண்ட்ஸ் இருக்குது? 6 kinds of adverbs. First one, adverb of manner. Second, adverb of place. Third one, adverb of time. Fourth one, adverb of frequency. Fifth one, adverb of degree. And sixth one, interrogative adverb. இதில் மேனர், adverb of மேனர்னா என்னன்னா, இட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஷின் ஹவு, எப்படி நடந்தது அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் மேனர். மோஸ்ட்லி திஸ் டைப் ஆஃப் adverb ends with ly. lyல முடியும். ஸ்லோலி, குயிக்லி, ஹானஸ்ட்லி, பியூட்டிஃபுல்லி. ஸோ இது மாதிரி இந்த adverb of manner வந்து மோஸ்ட்லி ends with ly. lyல எண்டானா அது adverb தான், அதை வந்து adverb of manner அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து adverb of place. பிளேஸ்னா வேர். இட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஷின் வேர். வேர்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும். எப்படி இருக்கும் அந்த adverb? எப்படி இருக்கும்? ஹியர், ஹியர்னா இங்கே. தேர், nowhere, everywhere, somewhere. ஸோ இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது adverb of place. அடுத்து adverb of time. adverb of time means it answers for the question when. whenன்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும். எப்போ நடந்தது? now, இப்போ தான் நடந்துச்சு. லேட், லேட்டாக வருவா. அதுக்கப்புறம் டுடே, இன்னைக்கு. டுமாரோ, நாளைக்கு. எஸ்டர்டே, நேற்று. இது மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அது adverb of time அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு ஆஃபன், எப்போல்லாம் நடக்கும், அடிக்கடி நடக்குமா, எப்படி அப்படின்றது. அப்போ எப்படி இருக்கும் வேர்ட்ஸு? ஆஃபன், ரெகுலர்லி, யூஷுவலி, செல்டம். செல்டம்னா எப்போவுமே இல்லை. நெவர், நெவர்னாலும் எப்போவுமே இல்லை. ரேர், ரேர்லி, ரேர் அப்படின்னா எப்போவாவது, அடிக்கடி கிடையாது, எப்போவாவது. ஸோ இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்தால் அது adverb of frequency. அடுத்து இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் மீன்ஸ் இட் ஆஸ்க் கொஷின். கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். என்னது? வேர், வென், ஹவு. இது மாதிரி கொஷின் வச்சு பிகின் ஆகிறது இன்ட்ராகேட்டிவ் adverb அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டிகிரி. டிகிரி மீன்ஸ் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஹவு மச், எப்படி அந்த ஆக்ஷன் நடந்தது, ஹவு மச் எஃபர்ட் எவ்வளோ இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், வெரி டயர்டு. இது மாதிரிலாம் வந்ததுன்னா அது adverb of டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன் யுவர் இங்கிலீஷ் கிராமர் புக் இன் பேஜ் நம்பர் 37 for types of adverbs they have given kinds of adverbs. There are 6 kinds of adverb. First one, adverb of manner. Adverb of manner means it shows how someone does something. It answers for question how. ஹவுன்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பாரு. Ravi acted promptly. She spent all her wealth foolishly. The children sang well. The girl ran fast. அந்த கேர்ள் எப்படி ஓடினா? ஃபாஸ்ட்டாக ஓடினா. அந்த சில்ட்ரன் எப்படி பாடினாங்க? நல்லா பாடினாங்க. ஷி ஸ்பெண்ட் ஆல் ஹர் வெல்த் ஃபூலிஷ்லி. அவள் எப்படி அவளோட பணத்தெல்லாம் செலவு பண்ணா? ஃபூலிஷாக செலவு பண்ணா, முட்டாள்தனமாக எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா. ஸோ இது மாதிரி ஹவு, எப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறது adverb of manner. அடுத்து adverb of place. இட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஷின் வேர், எங்கே அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் adverb of place. எக்ஸாம்பிள், the visitors are waiting outside. வெளியே, outside. They looked for her everywhere. எல்லா இடத்துலையும் அவளை தேடினாங்க. On Sundays my father stays at home. சண்டேஸில் எங்கள் அப்பா வீட்டில் இருப்பார். ஸோ பிளேஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி வர்றதெல்லாம் adverb of place. இது இட் ஆன்சர்ஸ் ஃபார் கொஷின் வேர். வேர்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது adverb of place. அடுத்து adverb of time.
இட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஷின் வென். வென்னுனா எப்பொழுது. டைமை மென்ஷன் பண்ணுற மாதிரி வர்றது அட்வர்ப் ஆஃப் டைம். டைம்னா 6 o'clock 7 o'clock அப்படிலாம் டைம் இருக்காது, பர்டிகுலர் டைம் இருக்காது. ஓகே, எக்ஸாம்பிள், ஹீ கம்ஸ் ஹியர் எவ்ரிடே. எவ்ரிடேனா தினமும் வருவா. தே லெஃப்ட் ஏர்லி. ஏர்லினா சீக்கிரமாகவே போயிட்டாங்க. த போலீஸ் ரீச் பேங்க் இமீடியட்லி. இமீடியட்லாம் உடனே பேங்க்கை ரீச் பண்ணிட்டாங்க போலீஸ். ஸோ இது மாதிரி டைமிங்கை மென்ஷன் பண்ணுற மாதிரி வர்றது அட்வர்ப் ஆஃப் டைம். அடுத்தது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா ஹவ் ஆஃபன், எப்படி எப்போல்லாம் நடக்கும், அடிக்கடி நடக்குமா, ரேராக நடக்குமா அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. எக்ஸாம்பிள், they often go to the park. How often they go to the park? Often, அடிக்கடி போவாங்க. He seldom comes here. எப்போல்லாம் இங்கே வருவான்? seldom. The chief minister visited our city once. chief minister எப்போ நம்மளோட சிட்டியை எப்போ விசிட் பண்ணார்? once. எப்போ ஒரு வாட்டி, once. இது மாதிரி ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் ஹவு ஆஃபன், எப்படி அடிக்கடியா இல்லை எப்போ அது ரேராக நடக்குமா அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது adverb of frequency. அடுத்து adverb of degree. adverb of degree means how much or what extent someone does something. அதாவது எவ்வளோ தூரத்துக்கு அவங்க அந்த எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றத சொல்கிறது தான் adverb of degree. He was very tired after the match. அந்த மேட்சுக்கு அப்புறம் அவன் எப்படி இருந்தான்? ரொம்ப டயர்டாக இருந்தான். what extent he felt? very tired. ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். he is entirely deaf. அவன் ஊமை. எப்படி கொஞ்சமாவது பேச வருமா? நோ, entirely சுத்தமாக பேச வராது. after the race she was nearly exhausted. exhaustedனா டயர்டுன்னு அர்த்தம். exhaustedனா டயர்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். after the race she was nearly exhausted. ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் டயர்டாயிட்டா. டயர்டானா எப்படி டயர்டானா நியர்லி, ரொம்ப டயர்டாயிட்டா, நியர்லி டயர்டு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப். இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப் மீன்ஸ் இட் ஆஸ்க் கொஷின், வென், வேர், ஒய், ஹவு. இது மாதிரி கொஷின்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்பெல்லாம் அட்வர்பு இன்ட்ராகேட்டிவ் அட்வர்புன்னு சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன், நவ் we are going to write answers for the questions given in page number 38. Rewrite the following sentences using the adverb in brackets in its ப்ராப்பர் பிளேஸ். கரெக்டான பிளேஸில் எங்கே அந்த அட்வர்ப் எடுத்து எழுதணுமோ எழுத சொல்லியிருக்காங்க. ஷீ ஹேஸ் அரைவ்டு, ப்ராக்கெட்டில் ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி எழுதணும்? ஷீ ஹேஸ் அரைவ்டு ஜஸ்ட். நம்பர் 2, he is late for school. in bracket they have given often. how you have to write? he is often late for school. Number 3, Ravi gets up at 6. in bracket they have given usually. so how do we write? Ravi usually gets up at 6. Number 4, the show was good. the show was fairly good. She goes to the cinema. occasionally she goes to the cinema. My father comes home late. my father generally comes home late. Number 7, the sun rises in the east. the sun always rises in the east. Number 8, he gets up late in the morning. sometimes he gets up late in the morning. Next, in page number 39, alphabet B, identify the adverbs in the following sentences by underlining them. Then write the kind of adverb. First you have to find out the verb and then you have to find out the adverb and then you have to find out its kind. Okay, அதனோட என்ன type of adverb ன்னு எழுதணும். Aman worked hard and did the exercise well today. இதில் எதெல்லாம் adverbs இருக்குது? hard, well, today. இதில் first one adverb of manner. wellன்றது adverb of manner, todayன்றது adverb of time. second third sentenceல yesterdayன்றது adverb of time, completelyன்றது adverb of manner. clear? manner clear-ஆ தெரியுதா? okay. I hope you will be well soon. soonன்றது adverb of time. The king treated the people very kindly. it's adverb of manner. Number 6, Suma came to school late today. tell her to come early tomorrow. இது எல்லாமே adverb of time. Next, alphabet C, complete the sentence filling the blanks with the correct adverb in the box. பாக்ஸில் கொடுத்துருக்க adverb யூஸ் பண்ணி fill up எழுத போகிறீங்க. The train arrived late by 1 hour. The teacher explained the problem patiently. The old man walked very slowly. He ran swiftly. The burglar crept silently. He went to bed early. Never speak harshly to anyone. Next, alphabet D, fill in the blanks with adverbs opposite in meaning to those given in the
brackets choose from the box. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க அட்வர்புக்கு ஆப்போசிட் அட்வர்பு இந்த மேலே இருக்க பாக்ஸ்லேருந்து சூஸ் பண்ணி எழுத போகிறீங்க. ஃபஸ்ட் ஒன் கைண்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. கைண்ட்லியோட ஆப்போசிட் க்ரூயலி, வெல்லோட ஆப்போசிட் பேட்லி, கேர்ஃபுல்லியோட ஆப்போசிட் கேர்லெஸ்லி, ஏர்லியோட ஆப்போசிட் லேட், வைஸ்லியோட ஆப்போசிட் ஃபூலிஷ்லி. த கிங் ட்ரீட்டட் இஸ் சப்ஜெக்ட்ஸ் க்ரூயலி. சப்ஜெக்ட்ஸ்னால் மக்கள், அந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புள். ஸோ அந்த கிங் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு? க்ரூயலி, ரொம்ப கொடூரமாக ட்ரீட் பண்ணுறாரு. அவர் டீம் பிளேடு பேட்லி. ஏதோ ஒரு கிரிக்கெட் டீமோ ஃபுட்பால் டீமோ எப்படி விளையாடினாங்கன்னா ரொம்ப பேடாக விளையாடினாங்க. ஷீ நெவர் டஸ் ஹர் ஒர்க் கேர்லெஸ்லி. அவளோட ஒர்க்கை எப்போவுமே கேர்லெஸ்ஸாக பண்ண மாட்டா. he always comes home late. எப்போவுமே அவன் வீட்டுக்கு லேட்டாக தான் வருவான். some boys behave foolishly. சில பாய்ஸ் வந்து ரொம்ப ஃபூலிஷ், முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ணுறாங்க. children, you have to complete these exercises in your grammar book and you have to submit in your GCR without fail. Clear? We will meet in the next class. Bye.